ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஆண்டுட்டு இருக்காங்க முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாம்ராஜ்யத்துக்கு நடுவில் ஒரு சின்னதா ஒரு எம்பையர் கிரியேட் ஆச்சு. அதுதான் மராத்திய எம்பையர்னு சொல்லக்கூடியது. மராத்தியர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியவர்கள் சொல்லக்கூடிய பேஷ்வாக்கள், மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் ஆட்சி தான் சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய டேட்டாஸ் இருக்கு, எல்லாமே அட்டன் பண்ற மாதிரியும் இருக்கு. பார்க்கலாம் எத்தனை பேர் எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. எல்லா கொஸ்டினுமே சேலஞ்ச் உங்களுக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விடணும் அதை விடணும் கிடையாது, எல்லாமே அட்டன் பண்ணி ஆகணும். பார்க்கலாம் இன்னைக்கு 40க்கு 40 யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. மராத்திய பேரரசில் டேஷ் என்பவர் பிரதமருக்கு இணையானவர். அப்படியே எடுத்து வாயில போட்டுக்கலாம் அந்த கொஸ்டினை. லட்டு கொஸ்டின், பூந்தி கொஸ்டின், பாதுஷா கொஸ்டின், ஜாங்கிரி கொஸ்டின் என்ற மாதிரி தான். மராத்திய பேரரசில் பிரதமருக்கு இணையானவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஓகே, அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி குட். பேஷ்வாக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மராத்திய பிரதேசத்தில் பிரதமருக்கு இணையா இருந்துட்டு சொல்றாங்க. ஈஸியான கேள்வி தாங்க. அடுத்து பாருங்க. ஆஹா, ஒரு லட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 10 லட்டு சாப்பிட சொல்லிட்டேன். அதான் இந்த 10 லட்டு கொஸ்டின். பார்க்கலாம். நான் டைம் தரேன், சேலஞ்ச் பண்றேன். அதிக டைம்லாம் தர மாட்டேன். அதுக்குன்ட்டு ஆன்சர் பண்றவங்க சீக்கிரமா பண்றேங்க. இதுதாங்க டஃப்பான கொஸ்டின் இருக்கிறதுலயே. சார் நாங்க மராத்தியர்களே கொஞ்சம் தத்துக்கா, பட் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா பக்கமும் ஷாகு இருக்காரு. காட் 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 காட். ஆப்ஷன் பி தான் ரைட். ஷாகு பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ். ஃபர்ஸ்ட் பேஷ்வாக்களின் வரிசை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணிடலாம், ஷாகு தூக்கி உள்ள போட்டுக்கலாம் அப்படின்றது தெரியும். ஷாகுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பேஷ்வாக்கள் ஆட்சி உண்மையிலே நிறுவப்படுது அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்க. அப்ப இந்த வரிசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரிசைகள் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டது. அடுத்தது 3வது கேள்வி. எந்த ஆண்டு பிறந்த சிவாஜி தன் தாயார் ஜிஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார்? எந்த ஆண்டு? குட் குட் குட், சூப்பர்ங்க. அவ்வளவுதாங்க ஆன்சர். ஆப்ஷன் சி 1627ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜிஜாபாயோடைய கட்டுப்பாட்டில் வளர்றாங்க, பாதுகாப்பில்னு சொல்றாங்க சிவாஜியை. அடுத்தது டைம் தட்டா எடுத்துங்க டைம். ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய மராத்திய நாட்டின் நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பிலிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பு அளித்ததுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. செகண்ட் பாருங்க. மராத்திய நாட்டின் புவியியல் கூறுகள் கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாய் விளங்கியது. இந்த கொரில்லா போர் முறை அப்படின்றதும் தெரியும். இது ரெண்டுமே சரியா தப்பா, ஒன்னு சரியா ஒன்னு தப்பான்றது சொல்லணும். டைம் ஆயிடுச்சு. பட் ஆனா நான் கொஸ்டின் வச்ச உடனே சிலர் சரியா தப்பான்றது டக்குன்னு சொல்லிடுறீங்க. காட் காட் காட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்ப கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரின்றதை இங்க சொல்றாங்க. அடுத்து 5வது கேள்வி. ஃபுல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகேவா? டன். மராத்தியர்கள் இப்படிதான் நான் கொஸ்டின் வைப்பேன். ஏன்னா சார் ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாதுங்க மராத்தாஸ். என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது ஃபேவரட் ஆயிடும். கிளாஸ் படிச்சிருந்தீங்கன்னா, கவனிச்சிருந்தீங்கன்னா. கேட்டது தவறானது. ஏங்க நான் குட்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பி போட்டா இன்னொருத்தர் பி எல்லாம் போடுறது, ஒருத்தர் ஏ போட்டா ஏ போடுறது கிடையாது, ஒருத்தர் சி போட்டா சி போடுறது கிடையாது. உங்களுக்கு என்ன ஆன்சர் தெரியுதோ அது போடுங்க. அப்பதான் உங்களுக்கு அது தனி தெரிவிங்க. ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான். ஏன்னா தலைமை தளபதியால் தேர்ந்தெடுக்கப்படல. யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா ஒவ்வொரு படை வீரனும் நேரடியாக சிவாஜி மூலமாவே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்ப சிவாஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல படை வீரர்களை தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க. மத்த எல்லாமே ரைட் பாருங்க. மத்த எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். அடுத்தது 6வது கேள்வி. சிவாஜியின் பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் எந்த ஆண்டு மரணம் அடைந்தார்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அப்ப சிவாஜியோடைய பாதுகாவலர் யாருன்னு தெரியணும் உங்களுக்கு. தாதாஜி கொண்டதேவ் தான் தெரியணும். அப்பதான் அந்த ஆன்சர் பண்ண முடியும். குட்ரா குட்ரா, சூப்பர்மா.
குட். ஆப்ஷன் டி. 1649ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சிருப்பாரு. அவர் மரணம் அடைகிற வரைக்கும் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தவருங்க இவர். நம்ம ஆல்ரெடி லெசனில் பேசிட்டோம். பட் ஆனால் இங்கேயும் சொல்கிறேன், சிலர்லாம் இருப்பாங்க தெரியுங்களா, அவருடைய அரசராகிறதுக்கோ அவர் போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கோ அதில் முக்கியமாக இவர் நல்ல பங்காற்றிருப்பார் தாதாஜி கொண்டதேவ். இப்படி ஒரு குரு கிடைச்சா நீங்களும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா குரு மூலியமாக தான் ஒரு அரசன் உருவாவான்றது இங்கே தெரியுது. ஆஹா, ஆன்சர் பண்ணுறீங்க. நான் இதை படிக்கலாம் மாட்டேன். கெய்க்வாட், பேஷ்வா, சரி கேஷ்வான் போட்டுன்னா பேஷ்வாங்க அது, சாரி, சிந்து, அதுக்கப்புறம் ஹோல்கர். இந்த மட்டும் பேச மாட்டீங்க, கோச்சுக்காதீங்க, ஸ்மால் எரர். இதில் என்ன கேட்டிருக்க, தவறான இணைன்னு கேட்குறேன். அப்படியே பாருங்க, கெய்க்வாட் பரோடா, பேஷ்வா பூனே, சிந்து மற்றும் சிந்தியான்றது குவாலியர், அடுத்து ஹோல்கர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் கிடையாது, இந்தூர் அப்படின்றது சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு. அப்போ 7வது கொஸ்டினுக்கு டி ஆன்சர் ரைட். கண்டிப்பாக இதை எழுதி வச்சுக்கோங்க, உதவும் உங்களுக்கு. 8வது கேள்வி, அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முக்கிய துறைமுகமான சூரத் நகரை சூறையாட சிவாஜி தனது படைகளை அனுப்பிய ஆண்டு. அப்போ சூரத் நகரை சூறையாடிய ஆண்டு கேட்டிருக்குங்க, அவ்வளோதாங்க. ஆண்டெல்லாம் வர்றப்ப என்ன பண்ணணும், இப்போவே நீங்கள் உட்காந்து எழுதி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உதவும். அவ்வளோதாங்க. ஆப்ஷன் சி. 1664ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சூரத் நகர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமாங்க. 1664 என்ன பண்ணாரு, சூரத்தை துவம்சம் பண்ணிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, நான் இதுக்கான ஆண்டுகளை நான் லெசன் நடத்துகிறப்போ ஷார்ட்கட் நிறையவே சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது, அவுரங்கசீப் சிவாஜியை அழித்தொழிக்கவும் பிஜப்பூரை இணைக்கவும் டேஷ் என்ற ராஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படையை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். யாரோ போய் சிவாஜியை என்ன பண்ணிருக்காரு, கைது பண்ணிருக்காரு. கைது பண்றது இல்லாம அந்த போர்க்களத்தை தோற்கடிச்சிருக்காரு. யார் அவர்? அவங்க 2 பேர். க்ளூ கொடுக்க மாட்டேங்க, அவ்வளவுதாங்க. குட் ஆன்சர், நிறைய பேர் பண்ணிட்டீங்க. குட். ராஜா ஜெய்சிங், ஓகேங்களா, இவர் தான் வந்து போய் என்ன பண்ணிருப்பாரு, சிவாஜியை பிடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை போடப்படும், அதுதான் புரந்தர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இவர் மூலியமா தான் என்ன பண்ணுவாரு, ஆக்ரா போவார் தேநீர் விடுறதுக்காக. ஆனா போனவர் என்ன பண்றாரு, அவுரங்கசீப் வா தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்காம போ தம்பி போன்னு சொல்லிட்டு சிறையில போட்டுருவாரு. பார்ப்போம் அந்த ஸ்டோரியும். கேள்வி எண் 10, எந்த ஆண்டு சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்துடன் மணிமுடி சூடிக்கொண்டார்? எந்த ஆண்டு? இந்த ஆண்டுகள்லாம் வரப்போ தயவு செஞ்சு எழுதுங்களேன். உங்கள் நோட்ஸ் இருக்குல்ல, அந்த மராத்தியாஸ்கள்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆண்டுகள் நான் எப்போல்லாம் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அப்போல்லாமே எழுதி வைங்க பக்கத்தில். இல்லை நான் எழுதி வச்சுருந்தா அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கலர் பென் எடுத்து அதை மார்க் பண்ணி வைங்க. பத்து வருஷம் கழிச்சு 1674. இப்போ பாருங்களேன், 1664 என்ன பண்ணுறாரு, சூரத் நகரை கொள்ளடிக்க சொல்றாரா. ஆனா 1674 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றாரு, மணி சிவாஜி என்ற சத்ரபதி என்ற பட்டத்துடன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மணிமுடி சொல்லிக்கிறாரு. கேட்ட ஒரு 10 வருஷம். இப்ப நான் வச்சுக்கலாமா? இப்படிதான் படிக்கணும் ஆண்டுகள், அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, மறக்காதுன்றத நான் சொல்லித்தரேன். 11வது கேள்வி, மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு டேஷ் ஆம் ஆண்டு டெல்லிக்கு அருகே உள்ள பானிபட் போரில் முடிந்தது. ஏதோ ஒரு பானிபட் போர்ல முடிஞ்சிச்சாங்க. எத்தனாவது பானிபட் போர், எந்த ஆண்டு? குட். அந்த பானிபட் போர்னு வந்தாலே மராத்தியர்களுக்கும் ஆப்கானியர்களுக்கும் இடையே நடக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பானிபட் தான் 1761. 3 பானிபட் போரை இங்கே தெரிஞ்சுங்க. 1526, 1556, 1761. இது எல்லாமே என்ன ஆயிடுது, 3 பானிபட் போர்கள் என்றது தெரிஞ்சுக்கினாலே போதுமானது. 3ஆம் பானிபட் போர் யார் யாருக்கு நடந்துச்சுன்னா மராத்தியர்களுக்கும் ஆப்கானிய வீரர் அப்தலின்னு சொல்லுவாங்க அவரு. சரிங்களா, அவர் தான் வந்து பயங்கரமா கொள்ளடிச்சுட்டு போயிருப்பாரு. அதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி சொல்றப்ப மீதி சொல்றேன். அடுத்தது, அரசன் அல்லது பேரரசன் என
பொருள்படும் சத்ரபதி என்பது டேஷ் மொழி சொல். எந்த மொழி சொல் சத்ரபதி என்பது? நல்ல கேள்விங்க. ஆக்சுவலா படிக்கும் போது படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல இருந்திருக்கும் இந்த கேள்வி. பாக்ஸ்ல இருந்திருக்கும், ஐ திங்க் இருந்திருக்கும். எங்க இருந்திருக்குன்னு சொல்ல. குட். ஆப்ஷன் டி சமஸ்கிருத மொழியில இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல சமஸ்கிருதம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அடுத்தது 13வது கேள்வி. சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடித்த ஆண்டு. அப்ப முதல் முறை சாரிங்க 1600. இந்த இது அடிச்சிடலாம். 1664 ஃபர்ஸ்ட். 2வது முறை கேட்கிறேன். நாலே வருஷத்துல என்ன பண்ணுவாரு? திருப்பியும் போய் கொள்ளை அடிச்சிருவாரு. அப்ப என்னன்னா முதல் முறை கொள்ளையடித்தாண்டு எப்போ? 2வது முறை கொள்ளையடித்தாண்டு. இப்படி தெரிஞ்சுக்கலாமா? சத்ரபதி சுட்டுக் கொண்டது 1674. பாருங்க. அப்போ 3 ஆண்டுகளும் உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காக அப்படியே இன்டர்லிங்க் பண்ணிட்டே வர, நான் கவனிச்சுட்டே வாங்க. அடுத்தது 14வது கேள்வி. சிவாஜியின் இராணுவ நடவடிக்கைகளை சினம் கொண்டு எந்த சுல்தான் சிவாஜியின் தந்தையை சிறை வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஏதோ ஒரு சுல்தான் என்ன பண்ணிருக்காரு? சிவாஜியின் தந்தையை சிறை வச்சிருக்காரு. எந்த சுல்தான்? குட். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி. இவர் பிஜப்பூர் சுல்தான் கிட்ட தான் அவங்க அப்பா ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? இவரை சிறையில வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அப்பா பேச்சை இது மீறி எந்த கோட்டையும் கைப்பற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்மானம் எடுப்பாரு. அதுல இருந்து என்ன பண்ணல, ஒரு எந்த கோட்டையும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பண்ணாம அமைதியா இருப்பாரு. இந்த பாட்ஷா படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ரஜினி மாதிரியே இவரும் அமைதியா இருந்துருவாரு. அடுத்தது 15வது கேள்வி. சிவாஜி பிஜப்பூரின் தளபதியான அப்சல் கானை கொன்ற ஆண்டு. எந்த ஆண்டு கொன்றாருன்னு கேட்கிறேன். குட். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி. 1659ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்சல் கானை இவர் கொள்வாரு. அப்படி எப்படி சொல்றது, புலி அந்த நகத்தாலே கொள்வாருங்க. ஒரு நல்ல ஒரு கதை. அந்த கதையை நான் சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல விரும்பல. அடுத்தது அந்த மாலவத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து அவற்றை முகலாயரின் மீளத்திற்கு விடுவித்தவர் யார்? இது ரெண்டுத்துக்கும் போர் பிரகடனம் செய்து இந்த முகலாயர்களுக்கு சவாலை விட்டுருக்காரு. சவாலை விட்டு அந்த இடத்த ஃபுல்லா மீட் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். யார் அவரு? எலிமினேஷன் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம் ஒருத்தரை. அவர் போர்லாம் பண்ணவே மாட்டாரு. அவ்வளவுதான். இவர் தூக்கிடுங்க. இவர் போரே பண்ண மாட்டாரு. நான் போய் சிற்றின்பம் பேரின்பம் காண்றேன்னு சொல்லிட்டு சதாரால போய் தங்கிடுவாரு. பட் ஆனா இங்க இடத்துல பாஜிராவ் தான் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மால்வாவும் குஜராத்தையும் கைப்பற்றி அவருக்கே டைரக்டா முகலாயர்களுக்கே சவால் விடுறவரு இவர் தான். அடுத்தது இந்த கேள்வி ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும். சரி பார்க்கலாம் ஆன்சர் எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. மராத்தியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவில் ஆங்கில அரசு காலூன்ற வழிவகுத்த போர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நல்ல ட்விஸ்டடான கேள்விங்க. ஆனா என்ன பண்றீங்க? சிபிடி. யாரும் சிபிடி எல்லாம் பண்ணலையா? நல்லது. குட். 3ஆம் பானிபட் போர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் உள்ள வரத்துக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. இல்லைன்னா என்ன பண்ணிக்க முடியாது, ஆங்கிலேயர்களால் உள்ள வந்திருக்கவே முடியாது. அதுதான் நிஜம். நெக்ஸ்ட் 18வது கேள்வி. சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கையை மேற்கொண்டார்? இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பூந்தி கொஸ்டினா வைக்கிறேன். டக்குனு வேலை போடுங்க போலாம். ஸ்பீட் அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா புரந்தர் உடன்படிக்கை நான் போன கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஆப்ஷன் டி. குட்ங்க. உண்மையை பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாமே ஆன்சர் சூப்பரா பண்றீங்க. ராஜா ஜெய்சிங் தான். அடுத்தது 19வது கேள்வி. தொடக்கத்தில் சிவாஜியின் இராணுவத்தின் முதுகெலும்பாக செயல்பட்டது எதுன்னு கேட்கிறேன். முதுகெலும்பாக இருந்தது ஃபர்ஸ்ட் பீரங்கியா, குதிரைப்படையா, காலப்படையா, யானைப்படையா? ஃபர்ஸ்ட்
கார் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆன்சர் காலாப்படை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆட் பண்ணுறாரு. குதிரைப்படை ஆட் பண்ணுறாரு, யானைப்படை ஆட் பண்ணுறாரு, பீரங்கி படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 7வது கேள்வி, சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுவீங்க. இது தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஈஸியாக நான் பூச்சலாம். பேஷ்வா என்னது? பூனை. இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணாலே போதுமானதுங்க. மற்ற ஆப்ஷன்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் படிக்கிறப்போ ஒரு விஷயம் தப்பாக இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 2வது போகிறப்போ சிந்து குவாலியர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்தது, சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான டேஷ் என்பவர் குதிரையேற்றம், போர்க்கலைகள், அரசு நடவடிக்கைகள், நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தார். இந்த கேள்வியில் வந்து டைம் எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். காட் ரியலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க உங்களுடைய ஸ்பிரிட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கேள்வியை பார்த்தோன்னே சார் எனக்கு இதுதான் சார் ஆன்சர் தாதாஜி கொண்டது. அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க சார். தெரிஞ்சவங்களும் சரி, தெரியாதவங்களும் சரி, எல்லாருக்குமே சொல்கிற விஷயம். எந்த பால் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறவங்க தாங்க ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சொல்லுவோம். அதே மாதிரி தான் எந்த கேள்வி கேட்டாலும் அது ஈஸியாக டஃபாலாம் தெரியாது, பட் நானும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். குட். அடுத்த கேள்வி, பேஷ்வாக்கள் ஆட்சி புரிந்த சமயத்தில் தலைநகரை அந்த சதாராவிலிருந்து பூனே நகரத்துக்கு மாற்ற முடிவு செய்தவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க. ஆப்ஷன் பி பாலாஜி பாஜிராவ் தான் என்ன பண்ற பார்த்தீங்கன்னா அவன் தலைநகர் என்ன பண்றாரு, சதாராவிலிருந்து பூனேக்கு மாற்றுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க. அடுத்தது 23வது கேள்வி, ஆட்சி காலத்திலே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகளை அதிகாரிகளாக பணியாற்றுவருமான ஷாஜி போன்ஸ்லே இந்த பல இடையூறுகளை செய்தார். யாருடைய ஆட்சி காலத்தில்? ஆக்சுவலா வந்து சிவாஜி மட்டும் பிரச்சனை கொடுக்கல, சிவாஜியுடைய அப்பாவும் பிரச்சனை கொடுத்திருக்காரு. யாருக்குன்னு கேட்டிருக்கேன். யாருடைய ஆட்சி காலத்தில் சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பிஜப்பூர் ஆகிய அரசுகளுக்கு அதிகாரியாக பணியாற்றியவருமான ஷாஜி போன்ஸ்லே இடையூறுகளை செய்தான்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த இடத்துல ஷாஜி போன்ஸ்லே இருக்கிறப்போ யார் வந்து முகலாய மன்னனா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நான் சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்துச்சுங்க. குட். அப்போ ஆன்சர் பி. ஷாஜகானோட ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப இடையூறை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஷாஜகானுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் சொல்லவே தேவையில்லை. நெக்ஸ்ட் 24வது கேள்வி, தனது 18வது வயதில் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்த சிவாஜி 1645 எந்த கோட்டையை கைப்பற்றுவதில் வெற்றி கொண்டார்? அப்புறமா முதல் கோட்டையை எதுன்னு கேட்கிறேன். முதல் கோட்டை கோண்டவானா கோட்டை தான் ஃபர்ஸ்ட் கைப்பற்றுவார். அதுக்கப்புறம் தான் 1 by 1 போயிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்சம் கொஸ்டின் படிச்சுன்னா ஆன்சர் பண்ணுறீங்க. தவறான இணையை தேர்வு செய்க. இதில் ஒன்று தவறு, நான் கிளாஸ் கவனிச்சிருந்தா மட்டும்தாங்க இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது புக்கில், பட் நான் தெளிவாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பேன். குட். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான நிமிதி. எல்லாமே கரெக்டாக பாருங்க. பேஷ்வாக்கள் பிரதம அமைச்சராக இருந்தாங்க, சேனாபதினா தலைமை தளபதி, வாக்கிய நவாஸ்னா உள்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அது எல்லாமே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட். சிவாஜி ஆக்ராவில் இருந்து தப்பிய போது வாரணாசியில் சாம்பாஜியின் பாதுகாவலராக இருந்தவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் கொடுக்குறேன், 10 seconds. ஆன்சர் வந்து சி. கவி கைலாஷ் என்றவர்கிட்ட தான் பாதுகாவலராக போவார். ஏன்னா சாம்பாஜி தப்பிச்சு போயிடுவாரா, போயிட்டு கவி கைலாஷ் கிட்ட போயிட்டு அடைக்கலம் போவார். அவர் தான் அவர் பாதுகாத்து வச்சுட்டு இருப்பார் சாம்பாஜி வர வரைக்கும். அடுத்தது, சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கி பாலாஜி விஸ்வநாத் என்ன பேஷ்வா ஆனார்? எந்த ஆண்டு பேஷ்வா ஆனார்னு கேட்குறேன். உண்மையாங்க
பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வா. பட் ஆனா எந்த ஆண்டு ஆனார்ன்றது ரொம்ப முக்கியம். குட் குட் குட். ஆப்ஷன் டி 1713. முதல் பேஷ்வா யாரு? பாலாஜி விஸ்வநாத். எந்த ஆண்டு? 1713. இந்த கேள்வி ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. 1659 பிஜப்பூரின் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதனால என்ன பண்ணிடலாம், அதுக்கு 3 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸ்பீட் 1 2. ஆன்சர் பறக்குதுங்களே. குட். சிவாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருந்திருப்பாரு. சிவாஜி தான் அப்சல் கானை கொண்டிருப்பாரு. அது புலி நகத்தால்னு சொன்னல, அதுதான். அடுத்தது 29வது கேள்வி. முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் யார்? படிச்சு அட்டன் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோட் கோட். பேஷ்வாக்கள் தான். இந்த பேஷ்வாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எவ்வளோ தும்சம் பண்ண முடியுமோ தும்சம் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை கொடுக்குமோ அவ்வளோ பிரச்சனையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. சிவாஜி ராஜா ஜெய்சிங்கின் வழிகாட்டுதலின்படி முகலாய அரசவைக்கு செல்ல ஒத்துக்கொண்டார். எந்த இடத்துல? என்னங்க இந்த கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்ப ஈஸி தான். ஏதோ ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணிப்பாரு. எந்த இடம்னு கேட்டிருக்கேன். குட் குட் குட். ஆப்ஷன் டி ஆக்ராக்கு தான் போவார். அங்கே போய் தான் என்ன பண்ணுவார்? சிறையில் அடைக்கப்படுவாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். சிவாஜியின் முடிசூட்டு விழா எந்த கோட்டையில் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது? இது வந்து பல முறைகள் பல நூற்றாண்டுகள் நீங்க படிச்ச ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. ஆப்ஷன் சரிங்க. ஆப்ஷன் டி ரேக்கர் கோட்டையில் தான் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இவருடைய முடிசீட்டு விழா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 32வது. பாஜிராவ் நிதி நிர்வாக செயல்பாடுகளை கவனிக்க மையப்படுத்தினார். எந்த இடத்தை? இதெல்லாம் இப்படின்றதுக்குள்ள அடிச்சிடலாம். ஏன்னா பேஷ்வாக்கள் எதோடைய தலைமையிடமா வச்சிருந்தாங்க. அவ்வளவுதாங்க. குட். ஆப்ஷன் டி பூனே தாங்க. பூனேவில் தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிதி நிர்வாக அலுவலகங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேஷ்வான்னு வந்தாலே எந்த பிளேஸ்ன்னு கேட்டாலும் நீங்க என்ன பண்ணோம்? பூனேன்னு போட்டா போதுமானது. 33வது கேள்வி. சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களாக கொண்டிருந்தது? அரசியல் முறைனா அவர் சில வட்டங்கள்ல கொள்ளடிக்கிறத மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்காரு. சில இடங்கள்ல மக்களை பாதுகாக்கத்தான் குறிக்கோளா வச்சிருக்காரு. சில இடங்கள்ல ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்காரு. நிர்வாகம் மட்டும் பண்றேன்ட்டு. ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே குட் குட் குட். ஆப்ஷன் பி 3 வட்டங்கள் தான் வச்சிருப்பாரு. அந்த 3 வட்டங்கள்ல ஒவ்வொரு வட்டத்துல என்னென்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்போம். ஸோ தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுங்க. அந்த வட்டங்கள்ல வந்து எந்தெந்த வட்டங்கள்ல எப்படி எப்படிலாம் பண்றாருன்ட்டு உங்க குரூப் 1ல நீங்க கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது. மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவருக்கு உதவியாக ஒரு கணக்கரும் எந்த பெயரில் எப்படி சொல்றது ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினார் கேட்கிறாரு. ஒருத்தர் தான் அவர் பேரு. கணக்கர் கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். தெரியாம இருக்குங்களா? லைன் பை லைன் படிச்சிருந்தா கண்டிப்பா முடிச்சிட்டு இருப்பீங்க. இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். பட் குட் 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 குட். ஆப்ஷன் பி குல்கர்னி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கணக்கராகவும் ஒரு ஆவண காப்பாளராகவும் பணியாற்றிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 35வது கேள்வி. பொறுமையா ஆன்சர் பண்றீங்களா? டைம் தரேன். சிவாஜியின் வாழ்வில் மிக கணிசமான செல்வாக்கை செலுத்தி பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்கள் யார்? செலுத்திய ஸ்பீடா. குட் 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 குட். ஆப்ஷன் சிங்க 1 2 4 ஏக்நாத் துக்காராம் அண்ட் ராம்தாஸ். இதுல சாம்பாஜி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். தெளிவா படிக்கும் போது 360ல படிச்சிருங்க.
36வது, அஷ்டபிரதான் பதவிகளில் நியாயாதீஷ் பொறுப்பில் கீழ்கண்டவற்றில் எது சரியானது? இந்த நியாயாதீஷ் அப்படின்ற பொறுப்பில் இருந்தவங்க எந்த பதவியில் இருந்தாங்க? இப்படியும் கேள்விகள் கேட்கப்படும். க்ளூ கொடுத்துருப்பேன். கோட் கோட் கோட். அவ்வளோதாங்க. என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியாயாதீஷ்னா நியாயங்களை வழங்கக்கூடியவர், கடைசி நியாயங்களை வழங்கக்கூடியவர். அரசராக இருந்தாலும் இவர் தலைமை நீதிபதி பதவி வச்சிருப்பாங்க, அவங்க தான் நியாயாதீஷ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 37வது கேள்வி, எந்த ஆண்டு அவுரங்கசீப்பின் மாமனாரும் முகலாய தளபதி சேஷ்டி கானை சிவாஜி காயப்படுத்தி அனுப்பினார்? பாருங்க, அப்சல் கானை கொன்றுவாரு, சேஷ்டி கானை கட்ட விரல மட்டும்தான் அந்தாப்பா இந்த கட்ட விரல உனக்கு வேணாம்பான்னு சொல்லிட்டு வெட்டி நீ திரும்பி போன்னு சொல்லிட்டு அனுப்புவார். எந்த ஆண்டு? அவ்வளவுதான். குட் 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 குட். ஆப்ஷன் டி 1663ஆம் ஆண்டு தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பண்ணுவார். பாருங்க இங்கே ஒரு முடிச்சிடலாம் பாருங்க. 1664ஆம் ஆண்டு என்ன பண்றாரு? சூரத் நகரை கைப்பற்றுறாரா, கொள்ளையடிக்கிறாரா? அடுத்த 1670 இரண்டாவது முறையா? அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவருக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் இங்க. அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்கள் ஆயினர் அப்படின்னா சத்திரபதிகள் பெயரளவிற்கான அரசர்கள் எனும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். அரசர்கள் என்ன பண்றாங்க? பெயரளவிற்கு அரசராகவும் பேஷ்வாக்கள் என்ன உண்மையான அரசனாகவும் ஆனார்கள். யாருடைய காலத்துக்கு பிறகு? குட் குட். நல்லது நல்லது, சூப்பருங்க. ஆப்ஷன் டி சாரி ஷாகுவோடைய காலத்துக்கு பிறகுதான் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தமா பேஷ்வாக்களுடைய ஆட்சி நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 39வது கேள்வி, அப்தலி இறுதியாக டெல்லியின் மீது படையெடுத்து வருவதற்கு முன்னர் எத்தனை முறை மராத்தியர்கள் மீது படையெடுத்தார்? நம்ம கொஷின்ங்க, நானே கொஞ்சம் மெர்சலான. அப்போ 1761ல் 3வது பானிபட் போர் நடக்குது. அந்த பானிபட் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட முறை என்ன பண்ணாரு? டெல்லி மீது படையெடுத்திருப்பாரு. எத்தனை முறைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். உண்மையாவே படிச்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியும். குத்து மதிப்பெல்லாம் போட்டு ஆன்சர் பண்ண முடியாது. ஆப்ஷன் 8 இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே ஒரு குட். ஓகேங்களா? அடுத்தது ஷாகு மரணம் அடைந்த ஆண்டு. இதுவும் டஃப் தான். ஏன்னா நீ தான் 40 எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோம். அப்ப என்ன பண்ணோம்? லைன் பை லைன் படிச்சா தான் 40 எடுப்பீங்கன்னு நான் சவால் விடுறேன். இனி வரும் காலங்கள் உங்களுக்கு எனக்கு தாங்க சவால். அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும்? டிஎன்பிசி கூட மோதணும். எனக்கு ஃபுல்லா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா குட். மரணமடைந்த ஆண்டு 1749ஆம் ஆண்டு. அப்போ இன்னைக்கு கேட்கப்பட்ட மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 40 கேள்வி கேட்டிருக்குமா? இந்த 40 கேள்வியில் உங்களுடைய மார்க் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன் கேளுங்க. இந்த மராத்தியர்கள் பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தோணும். இவங்க கிட்ட ஒரு போர் முறை இருக்கும், அதுதான் கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவோமா. இந்த கொரில்லா போர் முறையை சிறப்பாக செயல்பட்டவர் தான் சிவாஜி. இந்த சிவாஜி வந்து பார்த்தீங்கன்னா பண்பானவர்னு சொல்லலாம், ஆசிரியர் பேச்சு கேட்கக்கூடியவர்னு சொல்லலாம், எல்லா விஷயமும் சரி. ஆனா இவர் செஞ்சதுன்னா முடிவு அவர் மட்டும்தான் எடுப்பாரு. எல்லார் பேச்சும் கேட்டு முடிவு எடுக்கிற அதிகாரம் யார் வச்சுப்பாரு? அவர் மட்டும் தான் வச்சுப்பாரு. அதே தான் நான் உங்களையும் பின்பற்ற சொல்றேன். படிக்கிறது நீங்க என்ன வேணுமோ ஷெட்யூல் போடுங்க, ஆனா அதை முடிக்கிற வரைக்கும் என்ன பண்றீங்க? வெளியே எங்கேயும் போகாதீங்க, எந்த கமிட்மெண்ட்டுக்கும் கொடுக்காதீங்க இனி வரும் காலங்கள். சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துட்டே இருக்கு. எக்ஸாம்ல நீங்க ஈஸியாக கிராக் பண்ணலான்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களால ஜெயிக்க முடியும்னா யாராலுங்க ஜெயிக்க முடியும்? தைரியமா போராடுங்க. சரிங்களா? ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.